திலக வாசனை போல் அனைத்துலகும் மின்னமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரினமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. என் பெயர் சுமித்ரா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தன்னை உயர்ந்த ஜாதியாக கருதுபவன் மனநோயாளி. தன் உழைப்பில் ஜாதி மதமற்ற நாட்டுக்காக கொடுப்பவன் உழைப்பாளி. அவரே அம்பேத்கர் என்னும் மாபெரும் போராளி. இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். இவரது இயற்பெயர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் தேவர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பேவா தேவர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். இந்திய அரசியல் சாதனத்தை வகுத்து கொடுத்தவர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். இவரது தந்தை ராம்ஜி மலேஜி சத்பால் தாயார் பீமாபாய் ஆவார். அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், சமூகவியல், அரசியல் தத்துவம் ஆகிய பாடங்களை கற்றார். இந்திய அரசியல் சாதனத்தின் வடிவமைத்ததால் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாதனத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். விடுதலை இந்தியாவின் முதல் சட்டத்தை அமைத்ததாகவும் இந்திய அரசியல் சாதனத்தின் தந்தையாகவும் விளங்குகிறார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் உயிர்நீத்தார். நன்றி. ஆசிரியர்களே, என் அன்பான சக மாணவர்களே, வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாத்மா காந்தி. இன்று நம் தேசம் மற்றும் உலக வரலாற்றில் மிகவும் மதிக்கப்படும் நபர்களில் ஒருவரான மகாத்மா காந்தியை பற்றி பேச உங்கள் முன் நிற்கிறேன். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் அவரது முக்கிய பங்கு காரணமாக அவர் அடிக்கடி எங்கள் தேசத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் தாக்கங்கள். மகாத்மா காந்தி 1892 குஜராத்தில் வெளிநாட்டில் படிப்பது உயிர் கல்வியை தொடர காந்தி 1800 சட்டம் படிக்க லண்டன் சென்றார். தென்னாப்பிரிக்கா மற்றும் சத்தியாகிரகத்தின் பிறப்பு. லண்டனில் தனது படிப்பை முடித்த பிறகு காந்தி 1893 தென்னாப்பிரிக்காவிற்கு வழக்கறிஞராக பணியாற்றினார். 1896ஆம் ஆண்டில் காந்தி சத்தியாகிரகம் என்ற கருத்தை வழிகாட்டினார். அதாவது உண்மை சக்தி அல்ல, ஆன்மா சக்தி. சத்தியாகிரம் என்பது ஒரு அகிம்சை எதிர்ப்பு இயக்கமாகும். இந்தியாவிற்கும் சுதந்திர போராட்டத்தில் 1915 காந்தி இந்தியாவிற்கு பின்னால் தன்னுடன் அகிம்சை மற்றும் கீழ்ப்படியாமை கொள்கையை கொண்டு வாழ்ந்தார். முக்கிய இயக்கங்கள் மற்றும் சாதனங்களே: ஒத்துழைமை இயக்கம் 1920, 1922, 1930 உப்பு மாட்டு, வெள்ளையனே வெள்ளியோடு இயக்கம். வணக்கம். 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் 2002ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் நாளில் 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். இவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்றதற்கு முன்பே இவர் பாரத ரத்னா என்ற விருதானது அரசினால் வழங்கி
சக்தியாக இன்றும் என் மனத்துக்கண் முன் தோன்று பவராக அப்துல் கலாம் திகழ்கிறார். இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தான் அப்துல் கலாம். இவரின் முழு பெயர் ஆவுல் பஷீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் ஆகும். இவரை சுருக்கமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று அழைக்கப்படுகிறார். இவர் அப்துல் கலாம் 15ஆம் தேதி 1931ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்தார். இவர் 2002ஆம் ஆண்டு இந்தியாவில் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் பிறந்த நாள் உலக மாணவர்கள் தினமாக அறிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். பாட்டு பேசலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை படிக்கலாம், ஏதாவது கதை சொல்லலாம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரிய நம்ம நகரத்தில் உள்ள தலைவர்கள்லாம் வருவாங்க. அவங்க நிறைய கருத்துக்கள், அவங்க அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஷேர் பண்ணிக்கங்க. Everyone, my name is Mahalakshmi. My study in 6th standard A section. Today I am going to speak few words. Netaji Subhash Chandra Bose. Subhash Chandra Bose was popularly known as Netaji. Subhash Chandra Bose was known as Netaji. Netaji was born January 23, 1897 in Odisha. Went to the sleep Odisha. Netaji was proud of you. Netaji is national leader. He was proud of you. Netaji was born January 23, 1897. Odisha was proud in India. Thank you. I'm studying in 6th standard. Panchayat Union Middle School, Chikrayapuram. I am talk about Mahatma Gandhi. Mahatma Gandhi was freedom fighter. He was born on October 2, 1869 in Porbandar. His father name was Karamchand Gandhi. Gandhi is known as the father of the nation. He believed in truth and no violence. In 1830, he played a key role in India's independence. He wore simple clothes and lived modestly. Gandhi inspired many people lived worldwide. He lived on January 30, 1948. Thank you. My name is Shavasharani from 6th standard Panchayat Union Middle School. Today I am going to speak about our father of our nation, Mahatma Gandhi. Mahatma Gandhi was freedom fighter of India. Mahatma Gandhi was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat. He was known as a Babu. He was a great freedom fighter of India. He went to England to study law. He fought for India freedom and he was sent to jail many times. He died on 30th January 1948. We love and respect Gandhi. Thank you, Jai Hind. Good morning everyone. Respect sir, madam, and all teachers and my dear friends. My name is Sudhaji. Today I am going to speak about Netaji Subhash Chandra Bose. Subhash Chandra Bose was one of the greatest freedom fighters of India. He was born on 23 January 1997 in Kudagad, Odisha. Subhash Chandra Bose also known as Netaji. His father's name was Janakinath Bose and his mother name was Prabhavati Devi. He fought in the Indian National Army to fight in British rule. Thank you. Everyone, my name is Saraj Prasita. Today I am going to talk about Colonel Neeraj Kamarajar. Kamarajar was born on 15th July 1903 in Muduknagar of Tamil Nadu. He was a freedom fighter and politician. His father's name was Kumaraswamy Nadar and mother's name was Sivagami Ammar. His real name was Kamashi Kumaraswamy. He was born in a poor family. He became active
politics and joined the Congress Party. His birthday is celebrated as Education Development Day in Tamil Nadu. His contribution to agriculture, education and industrial development is immense. He received the Bharat Ratna. He passed away October 2, 1975, but legacy and contribution continue to inspire people to this day. Thank you to all. Good morning to everyone. My name is Ananya from 6th standard, Panjati Unit Middle School. Today I am going to speak a few words about Mahatma Gandhi. Mahatma Gandhi was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat. His full name was Mohandas Karamchand Gandhi. His father name was Karamchand Gandhi. His mother name was Putali Bai. Mahatma Gandhi was a great freedom fighter. He is also known as the father of nation. Thank you all. I am going to speak about K. Kamaraj. Kumaraswamy Kamaraj was born on 15th July 2900 in Girinagar, Tamil Nadu. Kumaraswamy Nachar and Sivagami Ammal. His original name was Kamachi, later changed to Kamaraj. His family struggled with poverty and restriction from age of 12. He started working as a shop assistant to support his family. In 1920, he joined the Indian National Congress to fight foreign rule and rebuild the country. Served as the Chief Minister of Tamil Nadu in 1954 to 1963. As Chief Minister, மகாத்மா காந்தியை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். அக்டோபர் 2, 1869 ஜனவரி 30, 1948 என்பவர் ஒரு இந்திய வழக்கறிஞரும் அந்நிய ஆட்சியை எதிர்த்த தேசியவாதியும் அரசியல் ஆட்சியாளரும் ஆவார். இவர் மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்திய தன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். நதிகள் அறக்கட்டளையினுடைய ஃபவுண்டர் சண்முகம். கைத்தட்டுங்க எங்கள் காமராஜரே, இதோ நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான், இதோ நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான், நீ வருஷவதுதான் நான் இப்ப படிக்கிற நிலவுதான், நீ வருஷவதுதான் நான் இப்ப படிக்கிற நிலவுதான், மத்தியான சோற்றதான் மரங்கோட்டினது அயசீடு தந்து புத்தகம் தந்தி செருப்பு தந்தாங்க, அயசீடு தந்து புத்தகம் தந்தி செருப்பு தந்தாங்க, புத்தகத்தோடு சாமன்றி புதுசு புதுசா தந்தவராம், புத்தகத்தோடு சாமன்றி புதுசு புதுசா தந்தவராம், என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன், ஆடு மட்டும் ஆயிரம் இல்லை, ஆடு மண்ணும் ஆயிரம் தான், ஆடு மட்டும் ஆயிரம் இல்லை, ஆடு மண்ணும் ஆயிரம் தான். படிக்கிறேன். நான் புக்கிலிருந்து
என்று நாள் காற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய தூமலை விண்ணின்று போய்தேன் விரிந்து வீணவர்களுக்கு உள்ளின்று போய்தான் பற்றி விசும்பின் உள்ளிலே அல்லல் மட்டாங்கே பசும்புல் தலை காண்பு அறிந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆழ்வலை முதல வந்து கத்த கத்துதடை கற்றவை கற்கப்பி நிற்க ஒரு பாட்டு பாட வருவேன். இன்ப தமிழ் தமிழுக்கு அமுர் என்று பேர். இன்ப தமிழங்கள் வாழ்விற்கு நிரூபித்தவர் தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவிக்கும் தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழங்கள் வாழ்விற்கு நிரூபித்தவர். நான் உங்கள் சபரி புக்கில் இருந்து ஒரு பாட்டு பாட போறேன். தமிழ் அமுதே தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நிதிடமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்க இல்லையம்மா. கவிஞன் கண்ணதாசன். என் பெயர் மா ஜெயசுதிகா. என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிக்கராயபுரம். நான் திருக்குறள் சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தை உள்ளது கற்றனால் ஆகிய பயன் போல் வாழறிவன் நஷ்டா தொழிலாளி மனமிசை எங்கினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டும் வாழ்வார். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை என்னும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இருள் சேர் இருவனையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிதல் மாட்டு கற்க கசுதர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தகர் ஏழை விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றவை எவை என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு இருள் சேர் இருவனையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாற்று நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு. நன்றி. தமிழன் சொல்லாகும் பொருட்களை யாரையும் புகழாது போற்றாதாரி இகழாது கொல்லா வேதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் விண்புறவே என்றும் விசிதரும் அன்பருமே அன்பும் மரபும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிய வானொலியா எங்கள் தமிழ் தேன்மொழியா. நன்றி, வணக்கம். சில இடத்துல பேசுறத விட பேசாம இருக்கிறது நல்லது. நான் நிறைய பேசலாம்னு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா நிறைய மகாத்மாக்கள், நிறைய சுபாஷ் சந்திர போஸ், நிறைய அப்துல் கலாம், நிறைய காமராஜர்கள். இவங்களுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசுறோம்னா மாட்டிக்குவோம். ஏன்னா இவங்ககிட்ட பேசுறது ரொம்ப கவனமா பேசணும். எல்லாம் படித்த பிள்ளைங்க இல்லையா, படிக்கின்ற பிள்ளைங்க. அதனால இன்னும் அடுத்த முறை மேடை போட்டீங்கன்னா ஒரு இது போட்டுருங்க. எங்க கை காலெல்லாம் நடுங்கிறது கொஞ்சம் வெளியில தெரியாம இருக்கும். அது போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசிடும். அதனால இது நடந்துகிட்டே பேசினா பயன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பேச்சு என்பது ஒரு கலை, அது தமிழனுடைய சொத்து. ஏன்னா பேசி பேசி தான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க நம்ம தலைவர்கள். கம்பெடுத்துட்டு போல, கல்லெடுத்து போல தன்னுடைய வாயிலேயே வெல்லும். யார் சொன்னதே? வாயிலேயே வெல்லும் யார் சொன்னதே? மகாத்மா காந்தி. சொல்லுங்க, ஏன் அவர் மகாத்மாவானாரு? நம்மளும் ஆத்மா தானே, அவர் ஏன் மகாத்மா ஆனாரு? தன்னை விட பிறருடைய நலனிலை அவர் அக்கறை இருந்தார். அதுதான் உண்மை. அவர் என்னைக்கும் சுயநலம் கருதாது பிறநலம் கருதி தன் தாய் நாட்டுக்கே தன் மூச்சாக செய்தார். அதனால அவர் மகா ஆத்மாவானார். நம்மளாம் மகாத்மா ஆக முடியுமா? முடியும். எப்ப பிறருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா நம்ம நினைக்கிறோமோ அப்ப நம்ம எல்லாம் மகாத்மா. அமைதியா கேளுங்க. அதனால இன்றைக்கு ஒரு அற்புதமான நன்னாள்.
நம்மலாம் பிறந்தோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம் பார்க்குறோம், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஏதாவது நல்லது செய்யும் போதுதான் நிம்மதி என்று ஒன்று வரும். அப்படி நல்லது செய்யறதுக்கு நல்லோரோடு சேரும். நல்லாரை காண்பதும் நன்றே, அவர் சொல் கேட்பதும் நன்றே, அவர் வாழ் இறங்கி இருப்பதும் நன்றே, இல்லைங்களா? அப்படி நல்லவங்களை சேரும் என்ற போது இந்த நதிகள் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை வைத்துக் கொண்டு இங்க பல நல்ல செயல்களை பல காலங்களாக செய்யறாங்க. எனக்கு முதல்ல இவங்களுடைய அறிமுகம், இவங்க தனிப்பட்ட முறையில இந்த நதிகள் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அதில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் எனக்கு பர்சனலா தெரிஞ்சாலும் இவங்க இப்படி ஒரு நதிகள் அறக்கட்டளை வச்சிருக்காங்க. இதன் மூலமா சில ஏழை மாலைகளுக்கு, ஊனமற்றவர்களுக்கு தொண்டு செய்யறாங்க அப்படிங்கிறது முத ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிய வந்தது. எப்போ 15 ஆண்டுகளுக்கு நம்ம நினைக்கிறோம் இங்க ஏதோ புதுசா பாராட்டுருக்காங்க, இல்ல வெளியவே தெரியல. ஆனா தெரியாமையே நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நீங்க எல்லாம் நாளைக்கு படிச்சு வந்து நீங்களும் இது மாதிரி ஏழை பாலைகளுக்கு நல்லது செய்யணும். அதுக்காக தான் இப்ப உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதை சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்களும் படிச்சு வருவீங்க, நீங்க ஒரு டாக்டர் வரலாம், ஒரு இன்ஜினியர் வரலாம், பெரிய பெரிய வேலைகளுக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அப்படி நீங்க சம்பாதிக்கின்ற பொழுது உங்களால் முயன்றதை அதில் பாருங்க. அந்த நதிகள் அறக்கட்டளையில ஒரு பெரிய ஒரு வாசகம் இருக்கும். என்ன வாசகம் பார்த்தீங்களா? இயலாதவருக்கு இயன்றதை செய், இயலாதவருக்கு இயன்றதை செய். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை! யாருக்கெல்லாம் தேடி எடுத்து அவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதுபோல 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்கின்ற பொழுது என்னை கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊனமற்றவருக்கு ஒரு 3 சக்கர கொடுக்குறோம், நீ வாங்க அப்படின்னு சொல்லி நான் போறேன். என் கையால் அது கொடுக்க சொன்னாங்க அப்படின்றத நான் அன்னைக்கு உணர்ந்தேன். இவங்களோட சேர்ந்தா பிறந்த பயனை நாம் அடைந்து விடலாம். அப்படி அவங்களோட தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களுக்கு நான் உறுதுணையாக, அவங்க விஷயம் சொல்லுவாங்க, ஐயா இப்படி செய்யலாமாம்பாங்க, நல்லதையா செய்வோம். இது ஒருவரால் செய்யக்கூடிய விஷயம் அல்ல, எல்லோரும் இணைந்து செய்யறாங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு பெரிய ஒரு நிதி பேலன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு தொண்டுல இருந்து ஒரு நிதி வரும். அந்த நிதியில இருந்து அவங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் இருப்பாங்க. அதுல இருந்து அப்படிலாம் செய்வாங்க. ஆனா நதிகள் அறக்கட்டளைக்கு பெரிய ஒரு நிதி பேலன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கப்பட்டது, இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த ஒரு நிதி ஆதாரமும் இல்லாமல். அப்ப எப்படி செயல்படுதுன்னா, இயலாதவருக்கு இயன்றதை செய்யணும்னா நான் யார் கையாண்ட நான் தயார் என்று இருப்பவர் தான் நதிகள் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள். இயலாதவருக்கு இயன்றதை செய்வதற்காக நான் யாரிடமும் போய் கையேந்தி நிற்கிறது தயாராக இருக்குன்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தான். அவர்களோடு நாம் இருக்கிறோம் என்பதே பெரிய நிம்மதி. எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் எனக்காக யாரும் போய் நிக்கல. 4 குழந்தைக்கு 4 புத்தகம் கொடுக்கறதுக்காக நான் 4 வீடு போய் சேர்றேன். ஏதாவது கொடுங்க, 100 கொடுப்பான், 50 கொடுப்பான், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க. நாங்க போய் கேட்கிற இடத்துல எல்லாரும் அப்படி வாரி வாரி கொடுக்கறது அல்ல. நாளைக்கு வாங்க அப்புறம் பார்க்கலாம் சொல்றோம்னா இருப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் பொருட்டா இருப்பதில்லை. யார் கொடுக்குறாங்களோ அவங்க இடத்துல ஈந்து ஈந்து இறந்து இறந்து என்ன பண்றோம், இதை செய்யும். இதுல எந்த ஒரு நிதி ஆதாரமும் கிடையாது. நதிகள் அறக்கட்டளை எல்லோரும் வேலைக்கு போய் சாப்பிடுறவங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம உங்க முன்னாடி நான் தான் என்னைய. இதுல ஒரு பெரிய பெருமை என்னன்னா, இது அவங்களுக்கு பெருமை இல்லை, சொல்லிக்கிறது எனக்கு பெருமை. இந்த நதிகள் அறக்கட்டளைக்கு ஆலோசகராக என்னை போட்டிருக்கிறாங்க. என்னால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்ல தெரியும், எனக்கு தெரியும். ஆனாலும் என்னை ஆலோசனை வச்சுக்காங்கன்னா, அப்ப நானே ஆலோசகரே ஒண்ணு இல்லைன்னா அப்ப அவங்க என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மை. இப்படி எல்லோருமே சென்று இதை செய்யணும். அதுதான் நினைச்சுக்கிட்டேன். யாரோட சேர்ந்தா நமக்கு புகழ் சேரணும்னா நல்லோரோடு சேரணும். அந்த நல்லோர்கள் இருக்கின்ற இடம் தான் நதிகள் அறக்கட்டளை. இந்த நதிகள் அறக்கட்டளை உருவாகி அதுல அமைதியா கேளுங்கப்பா. நீங்க கேட்டா தான் சொல்ல. நீங்க உங்க சொல்லுபடியாக பாரு. நீங்க நிறைய குழந்தைங்க திருக்குறள் சொன்னீங்க. செவிச்சுவை உணரா வாய்ச்சுவை உணரும் மாக்கள் மாலினும் சாவதுமே, திருக்குறள் சொல்ற. நல்ல விஷயங்களை காதால கேட்காம வாயால திங்கிறத பெருசா நினைக்கிறவன் மாடு விட கேவலமான. மாடு பாத்தீங்கன்னா சாப்பிடும், அங்கனே அது போக அங்கனே போகும். அப்படி இது கூட நம்ம அப்ப நல்ல விஷயங்களை கேட்கணும். மனிதர்களாக பிறந்தவர்கள் நல்ல விஷயத்தை கேட்கணும். அப்படி இந்த நதிகள் அறக்கட்டளை உருவான விதத்தையும் அது வளர்ந்து வந்த விதத்தையும் இன்றைக்கு உங்க முன்னாடி பகிர்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த வகையில இயலாதவருக்கு இயன்றதை செய்யணும். அதோட உட்கருத்து என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். அதனுடைய காரணம் தான் வறுமை, நோய், கல்வி.
நல்லா தெரிஞ்சுங்க, வறுமை, கல்வி, நோய், இது மூணையும் தாரகமா இருக்கும். யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்களோ நம்மளுக்கு காது கேட்கும், நம்ம யாரையும் தேடி போறதில்ல, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம போறதில்ல, நம்மளுக்கு தெரிய வருது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யார் மூலமா நமக்கு தெரிய வருதுன்னா நம்மளால என்ன முடியும் அப்படின்னு உட்காந்து யோசிப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரிய வருது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம். அதான் இயலாததுக்கு எழுது. அதே மாதிரி அடுத்தது கல்வி, அடுத்தது மருத்துவம். இதுல நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா, அந்த பேரிடர் என்று வரவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா வந்துருச்சுன்னா நமக்கு வேலை. ஏன்னா பேரிடர்ல கஷ்டப்படும் போது அது ஒரு இந்த நதிகள் அறக்கட்டளைகளோட தொண்டுல பேரிடர் காலத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு தேடி சென்று உதவி செய்யணும். அப்ப பேரிடரே வராம இருக்கணும் அப்படின்னு நாங்களாம் கடவுளை வேண்டிக்குவோம் ஒவ்வொரு நாளும், இல்லைங்களா? அந்த மாதிரி அப்ப 3 விஷயத்தை நம்ம தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுறோம். ஒண்ணு வறுமை. அமைதியா கேளுங்கப்பா, அங்க ஏதோ பேசிக்கிட்டு குழந்தைங்க பேசுறதுல தாராளம் இங்க வந்து பேசுங்க, நாங்களும் கேட்கறது தயாரா இருக்கிறோம். எல்லாரும் பேசலாம், எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கலாம். அப்ப வறுமை, கல்வி, அடுத்தது நோய். இந்த நோய் என்பது யாருக்கு எப்ப வரும், எப்படி வரும், எதனால வரும் தெரியாது. அப்ப இந்த நதிகள் அறக்கட்டளை இருக்கிற அன்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை கூட கேட்டாங்க, நான் கூட கொஞ்சம் யோசிக்கலாம், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்கயா நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு என்ன நேரங்காலம் பார்க்கணும், நம்ம உடனே போங்குவோம், ஒரு மருத்துவரை அணுகுவோம், அவங்களோட அனுமதியை பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருணையெல்லாம் கொண்ட ஒரு மருத்துவரை அணுகி, ஐயா இந்த மாதிரி எங்க அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் தினந்தோறும் ஒரு மருத்துவ சிகிச்சை, மினிமம் என்ன, ஒரு சுகர், ஒரு பிபி, ஒரு கொலஸ்ட்ரால், ஒரு கேஸ்ட்ரோல் பிரச்சனை, ஒரு ஃபீவர், ஒரு சளி, இருமல், இந்த மாதிரி இருக்கிறவங்க வர்றாங்களா, பைசா இல்லாம இலவசமாக அவருக்கு ஆலோசனை, அதாவது மருத்துவ ஆலோசனை இலவசமாக வழங்குறது. என்ன பிரச்சனை இருக்கு, உங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கு, உங்க உடம்பு, அவங்களுக்கு குறைந்த செலவுல மருந்து கொடுக்குது. இப்படி ஒரு நிகழ்வை தினந்தோறும் நடத்தணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணி அந்த நதிகள் அறக்கட்டளை கூட அன்பர்களுடைய மாதம் 100 ரூபாய், நல்லா தெரிஞ்சுங்க, மாதம் 100 ரூபாய் அவங்க கொடுக்கறத வச்சு இன்னைக்கு ஏழை பாளையங்களுக்கு தினந்தோறும் ஒரு மருத்துவ சேவை என்பதை செஞ்சுட்டு வர்றாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம். பெரிய பெரிய ட்ரஸ்ட் எல்லாம் நடத்த முடியாத ஒரு விஷயத்த எந்த ஒரு நிதி ஆதாரம் இல்லாத நதிகள் அறக்கட்டளை செய்யறாங்க அப்படிங்கிறது நம்மளாம் மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி அது தொடர்ந்து செய்யறாங்க. அடுத்ததாக இரண்டாவது சொன்னது வறுமை. இந்த வறுமைன்னு பார்க்கும்போது பல வகையான வறுமை இருக்கும். அதுல குறிப்பா கல்வி. வறுமையினால எந்த ஒரு குழந்தையும் கல்வி பாதிக்க கூடாது என்பதை தாரக மந்திரமாக கொண்டு வருடம் இது இந்த வருஷம் மட்டும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருடமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருடம் இந்த கல்வி துவங்குற காலத்துல இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு ஆண்டுக்கு தேவையான புத்தகம், நோட்டுகளை அவங்களுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை மிகவும் பிரமாதமாகவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நம்மளால் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நம்ம பெருமையா அதுபோல இன்னும் நிறைய செயல்களை தொடர்ந்து செய்வார்கள். இவர்களோடு நாம் இணைந்து இருப்போம் என்று சொல்லி இந்த அறக்கட்டளை என்பது நதிகள் அறக்கட்டளை என்று யார் பெயர் வைத்தார்கள் என்பது நான் நேற்று உட்காந்து யோசிச்சேன். நாளைக்கு போறோம் எப்படி நம்மளை பேச கூப்பிடுவாங்க, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லை. அதனால பேசிட்டாவது வருவோம் இல்லைங்களா? ஒன்றும் பொருள் கொடுக்காதாலும் பேசி 4 விஷயம் நல்லது செய்யுமா, நல்லது செய்யறவங்களை போந்து பேசலாமே, அதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நதிகள் அறக்கட்டளை நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். நதிகள் என்றால் ஏதோ ஒரு இடத்திலே தோன்றி அந்த ஒரு இடத்திலே இருக்கிற மாதிரி அல்ல, அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. எங்கோ மலைகளை தோன்றி பல மேடு பள்ளம் வளைவு ஊர்கள்லாம் ஓடி 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 கடைசியில சமுத்திரத்துல போய் கிடக்கும். அதான நதிகள் இல்லைங்களா? அது போலதான் இந்த நதிகள் அறக்கட்டளை சாதாரணமாக துவங்கவில்லை. பல கஷ்டங்களுக்கு நடுவில் துவங்கி பல இன்னலுக்கு நடுவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அறக்கட்டளை என்பதை நான் புரிந்து கொண்டு அவர்களோடு நாம் நிற்க வேண்டும். எப்ப தெரியுமா? நீங்களாம் படிச்சு பெரியாராய், நீங்களாம் படிச்சு பெரியாராய் வரும்போது இது போல இன்னும் நிறைய அறக்கட்டளை உருவாக்கி இன்னும் நிறைய குழந்தைகளை நீங்கள் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும். அந்த வகையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த கல்வி குழந்தைகளுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கும் விழாவிலே என்னையும் அழைத்து இந்த
இந்த நதிகள் அறக்கட்டளையினுடைய செயல்பாடுகளும் இங்கே வந்திருக்கின்ற குழந்தைகள் பேசுகின்ற பேச்சையும் கேட்டு அவர்களை வாழ்த்துவதற்கு என்னை அழைத்தமைக்கும் இந்த நதிகள் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் அத்தனை பேருக்கும் எனது நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்த்தலைமைக்கு மிக்க நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நமது நதிகள் அறக்கட்டளையின் மூலமாக இயலாதவருக்கு இயல்பதை செய்வோம் என்ற குறிப்போடு இங்கே இந்த விழா செயல்பட்டு வருகின்றது. தற்சமயம் திரு தனசேகர் முன்னாள் துணைத் தலைவர் அவர்கள் இங்கே நமது அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது நதிகள் அறக்கட்டளையின் சார்பில் பொன்னாடை போட்டி மகிழ்ச்சி. ஒரு கவிதை கூற வந்துள்ளேன். அருந்தமிழ், எண்தமிழ், ஓண்டமிழ், கலைத்தமிழ், கவித்தமிழ், கன்னித்தமிழ், தென்தமிழ், செழுந்தமிழ், தண்டமிழ், திருத்தமிழ், தீந்தமிழ், தேன்தமிழ், நற்றமிழ், நறுந்தமிழ், பழந்தமிழ், பைந்தமிழ், முத்தமிழ் என நூற்றுக்கணக்கான அடைமொழிகள் இருப்பது நம் தமிழ்மொழியே. அன்னமில்லா தமிழ்மொழியே, தன்னமில்லா தமிழ்மொழியே, உன்னிலிருந்து பிறந்தது பழமொழியே, உன்னிலிருந்து பிறந்தது பழமொழியே. அலைக்கடல் சூழ்ந்த எம்மண்ணின் மொழியே, அகிலம் போற்றும் அழியா மொழியே. அலைக்கடல் சூழ்ந்த எம்மண்ணின் மொழியே, அகிலம் போற்றும் அழியா மொழியே. தமிழே எங்கள் உயிருக்கு நேர், அவை என் உள்ளத்தின் ஆழத்து வேர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மீனாட்சி. அனைவருக்கும் வணக்கம். சேப்பரில்லா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுபஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் சாக்ஷி. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புக்கில் இருக்கிற பாடங்களை பாட போகிறேன். தமிழ் மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க வாழ்கிறே, வாழ்க நிரந்தரம், வாழியவே. ஏற்கடல் வைப்பினை வண்ணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. இந்த பாடல் எழுதியவர் பாரதியார். தமிழ் பாடல் நான் சொல்ல போகிறேன். தமிழுக்கு அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நேர். தமிழுக்கு தமிழுக்கு அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தை விளைவிக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்தவோ. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேர். தமிழ் எங்கள் உயருக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு திரட்டந்த தேன். தமிழ் எங்கள் அறிவிக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது எழுதியவர் பாரதிதாசன். மனத்தில் செல்லாமை என் மனத்தில் துணையா என்று வைத்தல். கண்மனத்தில் கேட்டால் நன்றென்றல். கிழவேந்தன் தன்மாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பே. Bit mark. B for bracket, I for integral, D for division, M for multiplication, A for add, S for subtraction. ஆலோசகர் அவர்கள் நான் பேப்பரில் எழுதி கொண்டு வந்து பேப்பரே இல்லாமல் பேசிவிட்டார். இருக்கிறாங்க தெரியல. உங்களை பத்து எழுந்து என்னை பேசலாம்னு எழுதிட்டாங்க. நதிகள் அறக்கட்டளையின் தலைவர் திரு கா சண்முகம் அவர்களே, செயலாளர் திரு சி விஜயன் அவர்களே, பொருளாளர்கள் திரு ஜே இருதயராஜ் மற்றும் திரு கமல் அவர்களே, துணை செயலாளர்கள் என் நாராயணன் அவர்களே, டி சரவணன் அவர்களே, என் தனியமலை அவர்களே, ஏ ஆறுமுகம் அவர்களே,
ஆலோசகர் ஐயா ஆர் விஜயகுமார் அவர்களே மற்றும் கௌரவ தலைவர்கள் டாக்டர் கோபிநாத் அவர்களே, எஸ் முத்துராஜ் அவர்களே, எஸ் கே தனசேகர் அவர்களே, பி காந்திராஜ் அவர்களே, டி ஜோசப் அவர்களே, இந்த மாணவர்களை ஒருங்கிணைத்த அம்மையார் அவர்களே மற்றும் இங்கு பங்கு பெற்றுள்ள மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பணியாற்றும் போது கூட நான் பேசும்போது நான் நடித்து இருந்ததில்லை. ஆனால் மாணவர்கள் பேசிய பிறகு அதை கேட்டதற்கு அப்புறம் எனக்கு அவர்கள் தவறாக பேசிவிடக்கூடாது என்கிறது நடுக்கம் வந்துவிட்டது. நான் இங்கு பேச இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நான் எனது தந்தை பெரிய செல்வந்தராகவோ நான் அரசியலில் பெரிய பெண்குணம் கொண்டவனாகவோ இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவது எனது கல்வி மட்டுமே. BA BL என்ற 4 எழுத்துக்கள் மட்டுமே என்னை இந்த மேடையில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. இன்று நீங்கள் தலைகுனிந்து படிப்பது நாளை உங்களை தலைநிமிர செய்யும். கல்விக்காக கர்மவீரர் காமராஜர் அவர்கள் கல்விக்கு செய்த உதவி, ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞானத்திற்கு செய்த உதவி, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சட்டத்தை வழங்கிய உதவி, அதுபோன்று உங்களாலும் உதவிகளை செய்ய முடியும். நீங்கள் செய்யப்படும் உதவிகள் உங்களால் பொருளாளவோ பொன்னாளவோ யாருக்கும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் காலை எழுந்தவுடன் காலை கடனை முடித்து குளித்தாலே அது உங்களுக்கும் உங்களை சுற்றியவர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவி. நீங்கள் நன்றாக படித்தால் அது உங்கள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. நீங்கள் வீட்டு பாடங்களை சிறப்பாக முடித்தால் அது உங்கள் ஆசிரியருக்கு செய்யக்கூடிய உதவி. இது போன்று உங்களாலும் உதவிகளை செய்ய முடியும். நீங்கள் ஒரு மணி நேரம் இன்பம் பெற விரும்பினால் அது உங்கள் தூக்கத்தில் கிடைக்கும். ஒரு நாள் இன்பம் பெற விரும்பினால் அதில் நீங்கள் விளையாடுவதில் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இன்பம் பெற வேண்டுமெனில் நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியால் மட்டுமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த நதிகள் அறக்கட்டளையானது இன்று வழங்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் நோட்டுகள் எல்லாம் உங்களுக்கு அவர்கள் வழங்கக்கூடிய ஊக்கம். நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய உதவி என்னவென்றால், நீங்கள் படித்து இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நீங்கள் செய்யக்கூடியது பெரிய உதவியும் அவர்கள் செய்யக்கூடிய பெரிய உதவியே ஆகும். வழக்கறிஞராக நான் ஒரு கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள உடனே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஷரத்து 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் பாதுகாப்பானது. ஷரத்து 15 சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றை யாரிடமும் வேறுபாடு காட்டக்கூடாது என்று கூறி வாய்ப்பளித்த தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் இதர உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகளை கூறி வரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்கத்தின் நதிகள் அறக்கட்டளையின் இயக்கத்தின் சட்ட ஆலோசகராக திரு ஆர் சுகன் BA BL அவர்களை இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். இப்பொழுது நமது நதிகள் அறக்கட்டளையின் சார்பில் ஐயாவுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்ப்போம் என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நதிகள் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு, நல்ல நோக்கத்தோடு, நோக்கம் என்பது வேற, நல்ல நோக்கம் என்பது வேற. நோக்கம் என்பது குறிப்பிட்ட நமக்கு தேவை உள்ளவர்களுக்கு செய்யக்கூடியது. இயலாதவர்களுக்கு என்பது எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லாமே இருக்கும். யாருமே இல்லாதவர்கள் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும். ஆனால் கல்வி ஒன்றுதான் கடைசி வரை நமக்கு சொத்து. இந்த கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அருமை சகோதரர் சண்முகம் அவருடைய முயற்சியில் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக இந்த நதிகள் அறக்கட்டளையை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு பணியாற்றுகின்ற, உதவி செய்கின்ற, இரவு பகல் பாராமல் உதவி செய்கின்ற அருமை சகோதரர்கள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு,
நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுவே நெறிவே தமிழாகும், அதுவே தமிழர் குரலாகும். உள்பதை யாரைய புகழாதே, போற்றாதாரே நிகழாதே, கொல்லா விரட்டும் துறையாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லாம் மனிதம் என்பரவே, எல்லாம் நிச்சயம் அன்பரவே. அன்பும் வலிமை ஊக்கிடும், அச்சம் என்பது போய்க்கிடும், அச்சம் என்பது போய்க்கிடும். இன்பம் பொழிகிற வானகம் எங்கள் தமிழில் தேன்மொழியம் நாமக்கல் தமிழே நாம. பாடல் பாட போறோம். எங்கள் தமிழ் அருளறி அறிவை தரலாகும், இதுவே தமிழின் குரலாகும். பொருட்கள் யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யாய் நெறியாக. எல்லா மனிதரும் மண்முடமே என்றும் இசைந்திடும் நண்பரமே. கல்லும் மரமும் ஊக்கிவிடு, அச்சம் என்பதை போக்கிவிடு. இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழும் தேன்மொழியாம். மக்கள் கவிஞர் கே. ராமலிங்கனார். நன்றி. படிக்கிறேன், பாடலை பாட வந்துள்ளேன். என் பெயர் விஜயலட்சுமி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். புள்ளல் எல்லாம் பூக்காடால் புன்னக செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கல்வி கடை கூட. அன்னை நாட்டு அமுதர் சிறுமி அன்னை நாடுகள் கண்டிட, அண்ணல் காந்தி சின்னர் கல்வி அன்றி தோளாக. புன்னகள் செய்த தேசமில்லை, பூமி கிழக்கு வாசலில். இந்த பாதை எழுதியவர் தாராபாரதி. செல்வன். என் பெயர் மா புவனேஷ். என் பெயர் மா சுபாஷ். சோசியல் 8 பிளானட். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். Thank you. என் பெயர் கே. ஜமுனா. எங்கள் தமிழ் அருளறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொருட்கள் யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது, எல்லா விரதம் குறையாக, கொள்கை பொய்யாய் நெறியாக. எல்லா மனிதரும் என்பரவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ் சந்திரபோஸ். நான் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர். ஒரு முறையில் ராணுவ படையை உருவாக்கினேன். ஜெய்ஹிந்த் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் நான். ஜெய்ஹிந்த். எல்லாம் மாதிபகன் உலகே உலகு. கற்க கசரட கற்பலை கற்ற பின் நிற்க அழுத்து தக. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாய தூமலை. மலரிசையை நான் மானடி சேர்ந்தால் விட்டு வீடு வாழ்வாய். செல்வத்தின் செல்வம் மற்றலும் செல்வத்தின் எல்லாம் தலை. கல்லை கூட காவியமாக்கி கட்டி நித்திய கலைப்புடன் அன்னை நாட்டின் அமுத சிறுமி
ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் தம்பி சண்முகம் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அவர்களது நண்பர்கள் அனைவருக்கும் பேசாதீங்க எங்கள் அண்ணன் சிவானந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழந்தை செல்வங்களுக்கு கல்வி செல்வம்ன்றது பெரிய ஒரு பொக்கிஷம். குழந்தைகள்லாம் படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இருக்கணும். எந்த நிலையிலையும் கல்வி விட்டு கொடுக்காம நம்மளோட தாரக மந்திரம் கல்விதான் என்ற ஒரே ஒரு இலக்கை மட்டும் குழந்தைகள் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை கல்விதான் முக்கியம் என்று பெற்றோர்களும் அவர்களுக்கு புகட்டி இந்த குழந்தைகள் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பட்டதாரி ஆக்குவதும் பெற்றோர்கள் கையிலும் அவர்கள் ஆசிரியர்கள் கையிலும் இருக்கிறது. அத்தன்மை போன்று குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும் என்பது இந்த நதிகள் அறக்கட்டளை சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. நடிகர் சூர்யா கூட அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை நிறுவி வில்லேஜ், அதாவது வசதி இல்லாத குழந்தைகள்லாம் படிக்க வைத்து கிட்டத்தட்ட 8000 மாணவர்களை அந்த அகரம் ஃபவுண்டேஷன் டிகிரி ஒன்று ஆகிக்கிறது. இது எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனமா இந்த நதிகள் அறக்கட்டளை வரணும் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட், தம்பி சண்முகத்தோட கான்செப்டும். அதனால வருஷம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2-3 வருஷமா இந்த கொரோனா இதில் விட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு தேவையான உதவிகள் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் சொல்ற குழந்தை செல்வங்களுக்கு கல்வி செல்வம் பெரிதும் உதவும் என்று கூறிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. நதிகள் அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் சண்முகத் அவர்களுக்கும் அவரோட உறுதுணையாக இருக்கும் மற்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறக்கட்டளை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் அவங்க சொத்துக்களை அறக்கட்டளைக்கு எழுதி வச்சாங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ இருக்கு, ஒரு சிலர் தான் அந்த மாதிரி முன் செய்கிறாங்க. அதுவும் இதை நடத்துறது போய் நம்ம 4 பேர்கிட்ட வசூல் செய்து நம்ம காசை போட்டு பண்ணுறதுன்றது இந்த காலத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு அருமையான மனசு வேணும். இந்த தானம்னு சொல்லுவாங்க, கண் தானம், ரத்த தானம், பண தானம், உணவு தானம், இது எல்லாம் எந்த தானத்தை விட சிறந்த தானம் எதுன்னா கல்வி தானம். ஏன்னா நீங்கெல்லாம் நம்ம கண் தானம் கொடுத்தா கண்ணு தான் கிடைக்கும். ஆனால் கல்வி கொடுத்தோம்னா அந்த குழந்தை ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்கும். அது சந்ததி பிற்காலத்தில் கல்வி கிடைச்சதும். ஏன்னா ஒரு காலத்தில் காமராஜர் என்னடா அது பசங்க ஸ்கூலுக்கே வர மாட்டேங்குது, ஸ்கூலை திறந்து சும்மா உட்காந்துருவேன் என்னன்னு பார்த்தா அப்போ பசங்களுக்கு சாப்பாடு கிடையாது. எல்லாம் போய் கூலி வேலை செய்ய கூப்பிட்டு போயிடுவாங்க பேரண்ட்ஸ் கூடவே. பசங்க நீங்கள்லாம் இப்போ பெற்றவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா கூட உங்களெல்லாம் படிக்க வைக்கணும், முன்னுக்கு நம்ம நிலைமை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா இதான் காரணம். அவர் என்ன யோசிச்சாரு, சரி நம்ம சாப்பாடு கொடுப்போம், அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்லி ஒரு காலத்தில் அவர் போட்ட சோறு தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் படித்து ஓரளவுக்கு வந்துருக்காங்கன்னா சாப்பாடு கட்ட பசங்க தான் எல்லாம் படிக்க வரல. ஆனால் வந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் படித்து இன்னைக்கு பலதரப்பட்ட குடும்பங்கள் முன்னுக்கு வந்துருக்குதுன்னா உலகத்திலேயே சிறந்த தானம் கல்வி தானம் தான். அந்த இதை இவங்க செய்கிறாங்கன்னும் போது நிச்சயமாக அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கிறது மட்டும் இல்லை, உறுதுணையாகவும் இருக்கணும். அதனால் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் குழந்தைங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டு நம்ம படித்தாதான் நமக்கு எதிர்காலம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு 4 பேர் மாதிரி நாமளும் வரணும். அந்த சமுதாயத்தில் ஒரு முன்னுக்கு சிறப்பாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். நன்றி. அன்பான நன்றி தெரிவித்துக்கிறேன்.
நதிகள் அறக்கட்டளை நடத்தும் நிர்வாகிகளுக்கும் என் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கல்வி இன்றியமையாமல் இருக்கிற அரசாங்கமே சில சலுகைகளை வழங்கி குழந்தைகள் நல்லா படித்து முன்னுக்கு வரணும். அழியா சொத்து 1000 ஏக்கர் வச்சிருந்தாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் நடத்தாலும் நல்ல ஒரு கல்வியை கற்றோம்னா நம்ம ஆயுசு இருக்க வரை அழிவில்லாத ஒரு சொத்து கல்வி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அரசாங்கம் செய்யக்கூடிய சில சலுகைகளை நம்ம நதிகள் அறக்கட்டளை செய்ய கொண்டது. அவங்க முயற்சிக்கு எங்களால் என்ற உதவியை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக வருடாவதும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வோம். நல்லா படிக்கணும், பெற்றோரை மதிக்கணும், ஆசிரியரை வணங்கணும், நல்ல கல்வியை கற்று நல்லபடியாக வாழணும், நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த நதிகள் அறக்கட்டளை ஒரு 3 மாத காலமாக சமயமலை மூலமாக எங்களால் முடிந்த உதவி தற்போது செய்து இன்னும் செய்தவர்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறோம். முதலாக நம்ம இலவச மருத்துவத்தை பற்றி தலைமை சொன்னார். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறது மருத்துவத்தை பற்றி தெரியாமல். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போகும்போது எவ்வளோ பணம் கூட அவ்வளோ போகும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இலவசமாக பண்ணுறாங்க. அதனாலேயே நம்ம இவங்க ஈர்த்து வந்து நாங்கள் நிறைய உதவி பண்ணுறோம். மேலும் சேர்த்து நாங்கள் ஆண்டவனை பார்த்துக்கிறோம். நன்றி. பாருங்க, இங்க எத்தனை குழந்தைங்களுக்கு இந்த நதிகள் அறக்கட்டளை மேலே ஏறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது. இங்க வந்து நம்ம என்ன பேசணும், ஏது பேசணும், என்ன பாடணும் அப்படிங்கறதெல்லாம் கடந்து ஒரு மேடை ஏறி சில வார்த்தைகளை மைக்கப்படுத்தி பேசுறோம். இங்க பாருங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. தொடர்ந்து நம்ம தலைவர்களுடைய பேச்சு, குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. அதெல்லாம் இருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே உணவு வாங்க நிற்கும் குழந்தைகளும் பெற்றோர்களும் அமைதியாக அவர்களது உணவினை பெற்று அருந்தும்படி நதிகள் அறக்கட்டளை உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறது. அன்பு செல்வங்களே, அன்பு குழந்தைகளின் பெற்றோர்களே, அமைதியாக இந்த உணவினை நமது தலைவர்களிடமிருந்து பெற்று அருந்தும்படி உங்களை அன்பாய் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லயும் வந்து உங்களுக்கு நீங்க பேரண்ட்ஸ் பெரிய நகை பணம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். படிப்பு ஒழுங்கு மட்டும் சேர்த்து கொடுத்தீங்க அவங்க பேரு, அதுக்கு அவங்க பெரிய புரியுதுங்களா? இந்த வயசுல படிப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்க வயசுல நீங்க படிக்க முடியாது. படிக்கலாம், ஆவரேஜ் மார்க் தான் எடுக்கலாம். நீங்க எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்கீங்க, எல்லாம் நிறைய பேர் என்னென்ன படிக்கணும் ஆசைப்படுறீங்களோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா விஷயத்தையும் வந்துச்சு. படிப்புல இன்வெஸ்ட் பண்ணி படிச்சு நல்லா பேர் வாங்கணும். உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க படிக்கிறதுனால அவங்க பேர் கொடுக்கும். இல்ல இந்த நீங்க படிச்சாங்க இது சொன்னாங்க அப்படி வாங்க வைக்காங்க. தயவுசெய்து சொல்றேன், டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க, 2வது படிப்பு. அதுல எனக்கே தெரியல இருக்குது. இதுவும் அதே மாதிரி வாங்க ஒரு 1/2 hour முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ற மாதிரி இருந்தா நீங்க காலையில 10 to 3 மணி வரைக்கும் வாங்க ஃபுட்டு ரெடி பண்ணி தருங்க, எங்களால முடிஞ்சு எங்க அறக்கட்டளைக்கு எங்களால முடிஞ்சு பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4 வாரம் சாப்பாடு எப்படி இருந்தது என்கரேஜ் பண்றது. நம்ம பேசுறது என்கரேஜ் தான் உங்களுக்கு. சரிங்களா? பேசுங்க, தயக்கலாம் வேண்டாம், பேசுங்க. எல்லாரும் பேசுறா அப்படி நீங்க பேசுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபீட்பேக் தான். ஏன்னா வேலை செய்யறோம் தெரியும். ரொம்ப பெரிய சந்தோஷம். நதி அறக்கட்டளைக்கு ரொம்ப வணக்கம்.
இந்த மாதிரி நதிகள் அறக்கட்டளை இந்த மாதிரி பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி புக் தர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பசங்களுக்கு. சந்தோஷம். இதே மாதிரி எப்பவுமே உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். மேல 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 எப்பவுமே ஒரு விஷயம் செய்யணும்னா ஒரு ஆளால முடியாது. அவருக்கு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உறுதுணையா இருப்பாங்க. அந்த வகையில உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு எங்களால் முடிந்ததை எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி பல முறை எங்களுக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிறார். உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று வந்திருக்கிறார். அறக்கட்டளையின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளே மற்றும் மாணவ செல்வங்களே, மாணவர்களின் பெற்றோர்களே மற்றும் ஊர் பொதுமக்களே ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவது பெருந்தன்மையான விஷயங்கள். இவர்கள் இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் ரொம்பவும் மாணவர்கள் இல்லை, மக்களுக்கே எல்லாருக்கும் பொது சேவைகள் செய்து வருகிறார்கள். போன மாதத்தில் கூட மருத்துவ முகாம் அதெல்லாம் நடத்தினாங்க. நிறைய மக்களுக்காக தொண்டு செய்து வருகின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நடுவில் வந்ததற்கு அண்ணனுக்கு மிக வாழ்த்துக்களையும் அவர் வணங்குகிறோம். அண்ணனுக்கு பொன்னாடை போட்டு கைது எல்லாரும் தோற கை தட்டுங்க. அண்ணன் சுதாகரனுக்கு பொன்னாடை போட்டு வருகிறோம். ஐயா காத்துக்கிட்ட வைக்காதீங்க. சார் 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 Soumya,
ஏய் அன்பு மாணவர்கள் வந்து அமைதியாக இருந்து கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகளை அமைதியாக இருக்கும்படி சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறோம். போ டக்குன்னு மறைக்காம. எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் சத்தம் போடாதீங்க. எல்லாருக்கும் பேர் பதிவு செய்துள்ள அத்தனை பேருக்கும் வழங்கப்படும், நோட்டு புத்தகம் வழங்கப்படும். ஆகையால் யாரும் சத்தம் போட வேண்டாம். அமைதியாக தரங்களிடம் வாசிக்கின்ற பெயர் உள்ள மாணவர்கள் மட்டும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி போயிட்டே இருங்க, அப்படி போயிட்டு சார் கதவுமே அன்பு சொந்தங்களே, அமைதியாக இருக்கையில் அமரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தரணி மேடம் பெயர் வாசிக்கும் நபரும் மேடைக்கு வந்து நோட்டு புத்தகத்தை வாங்கி செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மற்றவர்கள் வந்து எங்களை துன்புறுத்த வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம், அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். டோக்கன் உள்ள மாணவர்கள் டோக்கனை நமது விளையாட்டு ஆசிரியரிடம் கொடுத்துவிட்டு மேடைக்கு வந்து நோட்டு புத்தகங்களை வாங்கி செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். திரு தாஸ் எங்கள் சேர்ந்து உறுப்பினர்கள் அவரின் மூலம் இங்கே நோட்டு புத்தகம் வழங்கப்படுகிறது. அந்த
வேற யாராவது இங்க வந்த குழந்தைகள் வாங்கல அப்படின்ற குழந்தை ஐயா எல்லாம் தொடர்ந்து இது போன்ற இன்னும் நிறைய செயல்களை நடத்துவதற்கு தலைவர் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லி, நமக்கு தெரியாமல் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்த அவங்க சரியான முறையில் வைத்தியம் கிடைக்கவில்லை என்றால் நமது அண்ணன் சண்முகனவை தொடர்பு கொள்ளலாம். வறுமையில் இருப்பவர்கள் அண்ணன் சண்முகன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி தலைவர் அனுமதியோடு உங்களுக்கு அறிவிப்பை வெளியிடுகின்றோம். எங்களால் முடிந்ததை, இயலாதவருக்கு இயன்றதை என்றும் நதிகள் அறக்கட்டளை தொடர்ந்து செய்யும் என்று சொல்லி அனைத்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக தேசிய கீதம் பாடி நாம் நிறைவு செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा दव शुभ नामे जाहे दव शुभाशिष मागे कागे दव जय कादा जनगण मंगल दायक जयते भारत वाक्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद.